வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கும் தமிழா. ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அடைவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 போன்ற போட்டித் தேர்வுக்காக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 500 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம் சொன்னோம். இன்னைக்கு பகுதி 20. இன்னைக்கோட இந்த 500 கொஸ்டின் பார்த்து முடிக்க போறோம். ஓகேங்களா, 476 டு 500 கொஸ்டின் பார்த்து முடிக்க போறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த குரூப் 4 தேர்வுல நீங்க மேக்ஸை முழு மதிப்பெண் சொல்லி ப்ராக்டிஸ் சீரிஸும் உங்களுக்கு வரதான் போகுது. ஓகேவா, ஸோ 4 சீரிஸ் வரும், அதையும் நல்லா பாருங்க. ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஸ்கோர் ட்ரை பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் டைம்ல குரூப் 4 எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா இது டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னா சார் ரிவிஷன் டெஸ்ட் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்க. இதுல மொத்தம் 11 தேர்வுகள் தான் இருக்கு. இது நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மொத்தமா பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் 127 ரூபாய் மட்டும் தான். விருப்பம் உள்ளவங்க இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா, நேர்கோடுகளின் எண்ணிக்கை தான் கேட்கறாங்க. அப்ப கோடு எத்தனை இருக்கும்? இந்த மாதிரி நேர்கோடுகள் அப்படி சொன்னோம்னா நீங்க யாரும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்னங்க, இந்த கொஸ்டின் அனைவருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்டே எனக்கு இந்த சைட்ல பாருங்க, 1 2 3 4 எத்தனை கோடு இருக்கு? அப்ப நீங்க இந்த சைட்ல 4 கோடு இருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்ப கீழே இந்த சைடா 1 2 3 4 இந்த சைடு எத்தனை கோடு இருக்கு? 4 கோடு இருக்கு. அடுத்து நேராக 1 2 3 4. ஓகேவா, அப்ப எனக்கு இந்த கிராஸ்ல ஒரு 4, அடுத்து இந்த கிராஸ்ல ஒரு 4, நேரா ஒரு 4. அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை கோடு தான் இருக்கு? 12 கோடு தான் இருக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அப்ப நேர்கோடு எண்ணிக்கை எவ்வளவு? 12. ஓகேங்களா, இப்ப இதே படத்தை கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம், முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, நேர்கோடுகள் எண்ணிக்கைனா 12 தான். முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா, இது வந்து ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் ஏவச்சுங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது கீழே உள்ள எண்ணிக்கை கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி நம்ம இந்த மெத்தட் படி ஆன்சர் பண்ண முடியும். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கீழே கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை இருக்கு? 1 2 3 4. இப்ப நேரம் உள்ள முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் வருது. அப்ப 4 வரைக்கும் வருதுன்னா நீங்க 4 வரைக்கும் எழுதிக்கோங்க. 1ல இருந்து 4 வரைக்கும் எழுதிட்டு இந்த 1க்கு 1ன்னு போட்டுருங்க. 1க்கு என்ன பண்ணும்? 1ன்னு போட்டுங்க. இப்ப கிராஸா கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3, 3 3 கூட்டினா 6, 6 4 கூட்டினா 10. ஓகேங்களா, இப்ப இந்த மொத்த மதிப்பும் கூட்டுங்க. 1 3 6 10 இது கூட்டினா 20. ஓகேங்களா, இதோட நிப்பாட்டாம இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த லாஸ்ட் நம்பர் நீங்க கூட்டணியில ஒரு மதிப்பு அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு ஒரு நம்பர் விட்டுட்டு, அப்ப 20 எடுத்துனா 10 விட்டுட்டு 6 எடுக்கணும். அடுத்து 3 விட்டுட்டு 1 எடுக்கணும். ஓகேவா, இப்ப இந்த நம்பர் மட்டும் கூட்டுங்க. 20 6 1 கூட்டினால போறோம் 27. அப்ப இதுல எத்தனை முக்கோணங்கள் மொத்தம் இருக்கும்? 27 முக்கோணங்கள் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி முக்கோணம் இந்த மாதிரி பேஸ் பண்ணி கேட்டாலும் கண்டுபிடிக்க ரெடியாகுங்க. ஓகேவா, எனக்கு கீழே அவன் 4 வரைக்கும் தான் பார்க்கும். சப்போஸ் அங்க 5 6 வரைக்கும் கேட்டா இதே மாதிரி கான்செப்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து ஏனா 1 பீனா 2 சீனா 3 இசட்னா 26 என எடுத்துக்கொண்டால் ஐ கியூப் பிளஸ் ஜே கியூப் பிளஸ் கே கியூப் பிளஸ் அப் டு ஓ கியூப்பின் மதிப்பு என்னது? ஓகேவா, இப்ப இந்த மாதிரி ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு சொல்லி என்ன பண்ணாங்க, இதே மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி டீன் பேஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பாருங்க, இப்ப ஏனா 1 பீனா 2 சீனா 3 இது நார்மல் நமக்கே தெரியல, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்ப ஏ 1 அப்படின்னா ஐ எனக்கு எவ்வளவு போறோம்? 9. அப்போ 9 கியூப் பிளஸ் ஜேனா 10 கியூப், கேனா 11 கியூப் பிளஸ் அப் டு ஓன் என்னது 15 கியூப். அப்ப 9 கியூப்ல இருந்து 15 கியூப் வரைக்கும் என்ன பண்ண போறோம்? கூட்டி கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதானே. ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்? 9 கியூப் நம்ம என்ன 729, 10 கியூப் 1000, 11 கியூப்னா 1331, 12 கியூப்னா 1278. இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கிறத விட இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியல. ஓகேவா, இதுனா அது கன எண்களின் கூடுதல். அப்ப கன எண் கூடுதல் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் நம்பர் என்ன வச்சு 15 வச்சுக்கலாமா? அப்ப 15 அடுத்த நம்பர் என்னது? 16 வகுத்தல் 2 ஸ்கொயர் மைனஸ், ஏன்னா இங்க 1 கியூப்ல இருந்தனா எதுவுமே கழிக்க தேவையில்லை. ஆனா 9ல இருக்கு. அப்ப 9 எடுத்தீங்கன்னா ஓகேங்களா, நீங்க 15 எடுத்தீங்கன்னா அடுத்த நம்பர் போட்டு 2ஆல டிவைட் பண்ணுவோம். முதல் நம்பர் எடுத்தீங்கன்னா முன்னாடி நம்பரை போட்டு அதை 2ஆல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா, லாஸ்ட் நம்பர் எடுத்தா அடுத்த நம்பர், முதல் நம்பர் எடுத்தா முன்னாடி நம்பர். அவ்வளவுதான்.
அப்போ ஓ ரெண்டு ரெண்டு இங்க அடிச்சா 8 பாஞ்சு ரெண்டா பாஞ்சு எட்டா 120 120 இன்ட்டு 120 ஸ்கொயர் பண்ணலாம் 14,400 மைனஸ் இங்க ஓ ரெண்டு ரெண்டு இங்க அடிச்சா 4 9 36 ஸ்கொயர் எவ்வளோ 1296. ஓகேங்களா? இப்போ 14,400 இருந்து 1296 கழிக்க போறோம். அப்ப கழிச்ச எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் இந்த 400ல 296 போச்சு எவ்வளவு வரும்? 400 296 போச்சுன்னா 104. ஓகே, அப்ப 14,000 போச்சுன்னா 13. அப்ப ஆன்சர் வரும் 13,104. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒருவித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? ஓகேங்களா? இதே மாதிரி பேட்டர்லையும் கொஸ்டின் கேட்கணும். இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்ப்பா. பாருங்க, இப்ப ரெட்ல என்னது இ வந்து 1 தான் இருக்கு, அப்ப 1. ப்ளூல யூஇ அப்ப 2 வவல்ஸ், அப்ப 2. ஒரு வவல்ஸ் இருந்தா 1, 2 வவல்ஸ் இருந்தா 2. அதே மாதிரி இங்க எத்தனை வவல்ஸ் இருக்கு? ஐ ஓ இ எத்தனை 3 வவல்ஸ் இருந்துச்சு, 3 போடு. அப்ப ஆரஞ்சு எத்தனை வவல்ஸ் இருக்கு? ஓ ஏ இ எத்தனை இருக்கு? 3 வவல்ஸ் தான் இருக்கு. அப்ப ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? 3 என குறிக்கப்படும், அவ்வளவுதான். ஓகேங்களா? வவல்ஸோட எண்ணிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னும் இதே மாதிரி பேர்ல 2-3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. என்ன நம்பர் இருக்கு? 4 18 100 180 294 448. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் நம்ம எவ்வளவு கூடுதுன்னு பார்த்தா ஒரு கான்செப்ட் கிடைக்காது, பெருக்கிட்டே போதும் பார்த்தா கான்செப்ட் கிடைக்காது. ஓகேவா? இது என்ன கான்செப்ட் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, இந்த 4ங்கிறது எப்படி வருதுன்னா 2 கியூப் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருக்காங்க. 2 கியூப் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும். அதாவது 2 கியூப் எவ்வளோ 8, அப்ப 8 2 ஸ்கொயர் எவ்வளோ 4, அப்ப 8 4 போச்சுன்னா 4. ஓகேவா? அதே மாதிரி இங்க 2 கியூப், அப்ப இங்க என்ன வரும்? 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 கியூப் பண்ணி எவ்வளோ? அப்ப 27 மைனஸ் 9, அப்ப 27 9 போச்சுன்னா 18. அப்ப ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 3, அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? 4 தானே வந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண 100 எப்படி வருதுன்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 அடுத்து 3, அப்புறம் என்ன வரும்? 4 அடுத்து என்ன 5 வந்திருக்கும்ல. இப்ப பாருங்க 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். 5 கியூப் எவ்வளவு 125, 5 ஸ்கொயர் எவ்வளவு 25, 125 25 போச்சுன்னா 100 வருதுல. அப்ப கான்செப்ட் வந்து இதேதான் சீக்வன்ஸ். அப்ப 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். அப்ப 4 கியூப் எவ்வளோ 64 மைனஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. அப்ப 64ல 16 போச்சு வரும் 48. அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 48ன்னு வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? இங்கே எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியலை விரும்புகின்றனர்? ஓகே, கெமிஸ்ட்ரி. அப்ப கெமிஸ்ட்ரி மொத்தத்தில் இருக்காங்க 15 பேர் வகுத்தல். அப்ப கெமிஸ்ட்ரிங்கிறது 15 பேர் தான். எனக்கு சதவீதம் கேட்கிறப்ப சதவீதம் கிட்ட என்ன பண்ணும்? கெமிஸ்ட்ரியோட மார்க் போட்டாச்சு, கீழே மொத்த கெமிஸ்ட்ரியோட ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாச்சு, கீழே மொத்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போடணும்ல. இப்ப கூட்டிங்க எவ்வளவு வரும்? 6 12 18, இங்க ஒரு 5 33 41 50 பேரு இன்ட்டு 100ஆல பெருக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? 1 50 50 2 50 100 5 2 30%. அப்ப வேதியியல விரும்ப எத்தனை பேர் இருக்காங்க? 30% பேர் இருக்காங்க. அடுத்து கேள்வி ஊரில் இருந்து எனக்கு எந்த நம்பர் வரும்? பாருங்க, இது 1 2 5, இங்க 2 2 3 13, 3 4 25. அப்ப 4 5 எனக்கு என்ன வரும்? இங்க கண்டுபிடிக்கலாமா? இப்ப 1 2 இதை வச்சு எப்படி 5 வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் உள்ள 4, அப்ப 4 1 கூட்டினா 5. அதே மாதிரி 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயரை கூட்டுவோம். 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 பிளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, 4 கூட்டினா 13. அப்ப அதே மாதிரி 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கூட்ட போறோம். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 கூட்டினா 25. அப்ப கான்செப்ட் என்னது? கீழே உள்ள எண்களை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா மேல உள்ள நம்பர் கிடைக்க போகுது. அப்ப 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பிளஸ், அப்ப 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. அப்ப 16 25 கூட்டினா வரும் 41. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பீட் என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZG என எழுதினால் MILD என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம்? இப்ப பாருங்க, PEAT YVZG, அப்ப MILD என்பது எவ்வாறு எழுத முடியும்? ஓகே, பார்க்கலாமா?
இப்ப இதுனா அது பி இங்க ஒய்யா அப்ப கான்செப்ட் என்ன பிக்கு ஆப்போசிட் தான் ஒய் பிக்கு என்னது ஆப்போசிட் ஒய் இக்கு ஆப்போசிட் வி ஏக்கு ஆப்போசிட் இசட் டிக்கு ஆப்போசிட் ஜி ஓகே அப்ப இங்க என்ன பண்றாங்க ஆப்போசிட் கொடுத்துறாங்க அவ்வளவுதான் ஆப்போசிட் என்னப்பா ஆப்போசிட் வந்து ஏ இசட் ஆப்போசிட் பி ஒய் ஆப்போசிட் சி எக்ஸ் ஆப்போசிட் ஓகேவா அதாவது இது ஃபர்ஸ்ட் இருந்து ஒண்ணுனா அது லாஸ்ட் இருந்து ஒண்ணா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் அது லாஸ்ட் இருந்து செகண்ட் இருக்கும் இது என்னது ஆப்போசிட் ஓகே அப்ப எம் உடைய ஆப்போசிட் என்ன பாத்தீங்கன்னா என் எம் உடைய ஆப்போசிட் அது என் ஐ உடைய ஆப்போசிட் ஆர் ஐ உடைய ஆப்போசிட் அது ஆர் எல் உடைய ஆப்போசிட் என்பது ஓ டி உடைய ஆப்போசிட் என்பது டபிள்யூ ஏன்னா டிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்து நாலாவதா அப்ப லாஸ்ட் நாளான ஒரு டபிள்யூ ஓகே ஈஸியா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்ப ஆப்போசிட் பேஸ் பண்ணி கேக்குறாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் என் ஆர் ஓ டபிள்யூ ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும் போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிக சிறியதாக இருக்கும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஒவ்வொரு நம்ம ட்ரை பண்ணோம் 728 இது பெருக்கணும் போறோம் 7 2 14 14 8 இருக்குண்ணா 112 அடுத்து 4 1 2 இதை பெருக்கணும் வரும் 4 1 4 4 2 8 அடுத்து 901 இதை பெருக்கணும் அப்புறம் 9 0 பெருக்கணும் 0 0 1 பெருக்கணும் 0 தானே ஓகேவா அடுத்து 632ண்ணா இங்க வரும் 6 3 18 18 36 ஓகேவா அப்ப நீங்க பெருக்கும் போது எந்த எண்ணின் தொகை மிக சிறியதா கிடைக்குது இங்க பெருக்கும்போது எனக்கு சிறிய மதிப்பு அப்ப எந்த நம்பர் அது 901 ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேவா இந்த மாதிரி 3 இலக்க எண்கள் 4 இலக்க எண்கள் பேஸ் பண்ணியும் டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க பெருக்க சொல்லுவாங்க இல்லை இலக்கங்களை ஏறு வரிசைப்படுத்துங்க இல்லை இறங்கு வரிசைப்படுத்துங்க இல்ல எது பெரிய நம்பர் பாருங்க எது சின்ன நம்பர் பாருங்க சொல்லி இதே மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துகிட்டு தான் இருக்கு ரீசெண்ட் டேஸாவே நெக்ஸ்ட் பாருங்க திசைகள் கொஸ்டின்ல எஸ் என்கிற முனையில் துவங்கி எஸ் என்கிற முனை அப்ப எஸ்ல தொடங்குறோம் அப்ப எஸ் என்கிற முனையில் தொடங்கி மகேஷ் வந்து என்ன பண்றாரு 25 மீட்டர் தெற்கு நோக்கி போறோம் ஓகே அப்ப இங்க இருந்து 25 மீட்டர் ஓகேவா இப்ப இங்க வந்தாச்சு ஓகேவா 25 மீட்டர் தெற்கு அப்ப கீழே வந்துட்டேன் அடுத்து என்ன பண்றாங்க அவர் தனது இடதுபுறம் திரும்ப இடதுபுறம் என்னது இந்த சைடு எவ்வளவு போறாரு 50 மீட்டர் அப்ப இடதுபுறம் திரும்பி ஒரு 50 மீட்டர் ஓகே இப்ப இங்க வந்தாச்சு அடுத்து என்ன பண்றாரு அவர் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் அப்ப திரும்ப என்னது ஒரு இடதுபுறம் திரும்புறாரு அப்ப இடதுபுறம் என்பது திரும்ப இங்கிட்டு 25 மீட்டர் ஓகே அப்ப இங்க 25 இங்க 25 ரெண்டுமே என்ன இருக்கும் இந்த டாட் வந்து நேர் ஓட்டுல தான் இருக்கும் ஓகே அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி 60 மீட்டர் நடந்து டி என்ற முனை எனக்கு ஓகேவா அப்ப இங்கிருந்து இடதுபுறம் இந்த சைடு தான் அப்ப இங்கிருந்து இங்க வரை எனக்கு 50 ஓகேவா அப்ப கொஞ்சம் கூட்டிக்கலாம் அப்ப 60 இங்க என்ன பண்றாரு டி என்ற முனை அணைச்சிட்டாரு ஓகேங்களா இதுல மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 60 ஓகேங்களா எனில் எஸ் முனையிலிருந்து மகேஷ் எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் இருக்கார் ஓகேவா நான் ஸ்டார்ட் பண்ணது எஸ் இங்க தானே இப்ப இதானே டி இங்க இருக்காரு அப்ப இங்க இருந்து நான் பாக்குறேன் எஸ் இருந்து டீயை பாக்குறேன் இது என்ன டைரக்ஷன் எஸ் இருந்து டீயை பார்த்தனா மேற்கு திசை மேற்கு திசை டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் இத மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 60 இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50 அப்ப 60 50 மீது எவ்வளவு இருக்கும் 10 இருக்கும் அப்போ 10 மீட்டர் அப்ப 10 மீட்டர் தொலைவில் மேற்கு திசையில இருப்பாரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க MAT = 260 HAT = 160 என்றால் சன் என்பது எதை குறிக்கும் கண்டுபிடிக்கலாமா MAT ஓகே இப்ப M எவ்வளோ 13 ஏனா 1 T எவ்வளோ 20 ஆனா இங்க எவ்வளவு பாருங்க 260 இருக்கா அப்ப இங்க என்ன பண்ணலாம் கூட்டினா எனக்கு 260 வராது அப்ப பெருக்கி பார்ப்போம் 11 11 13 1 13 13 ரெண்டே இருக்குண்ணா 26 0 அப்ப 260 வருது அப்ப இங்க என்ன பண்றாங்க இலக்கங்களை பெருக்கி ஆன்சர் பண்ணுங்க அதே பாருங்க HAT அப்ப H எவ்வளோ 8 ஏனா 1 T எவ்வளோ 20 அப்ப 20 8 160 வருதுல அப்ப அதே மாதிரி SUN என்பது என்ன ஓகே பாருங்க அவங்க கொடுக்கும்போது நார்மலான பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் கொடுத்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் பட் அந்த பேட்டர்ன் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு ஓகேங்களா அதுதான் நம்ம சந்தோஷமா நினைச்சுக்கோம் ஓகேவா இப்ப SUN அப்ப S நினைக்க எவ்வளோ எஸ்னா 19 U அப்படின்னா 21 N அப்படின்னா 14 ஓகேங்களா இப்ப என்ன பண்ணலாம் பெருக்கலாமா இப்ப 19 21 பெருக்கும் 19 21 பெருக்குனா 1 வச்சு பெருக்குனா அதே தான் வரப்போகுது அப்ப 2 வச்சு பெருக்குனா 38 அப்ப கூட்டினா 9 9 3 அடுத்து என்ன பண்ணும் 14ஆல பெருக்கணும் பெருக்கணும் வரும்
4 வச்சு பிறகுண்ணா 36 மீதி 3 36 39 மீதி 3 12 15 1 வச்சு பிறகுன்னா அதே தான். இப்போ கூட்டினா 6 18 இங்க ஒரு 1 15 இங்க ஒரு 1 5. அப்ப ஆன்சர் வருது 5586. ஆன்சர் ஆப்ஷன் சி 5586. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் விடுபட்ட இடத்தை காண்க. ஓகே, இந்த மாதிரி எழுத்துக்கள் எனக்கு சீரியஸ் கிட்ட என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எழுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எஸ் டி யூ கண்டினியூஸா வருது. எஸ் டி யூ அடுத்து என்ன போறோம்? வி டபிள்யூ. எஸ் டி யூ வி டபிள்யூ. இப்ப செகண்ட் எழுத்து சி இ ஜி. ஓகே பாருங்க, சி இ ஜி அடுத்து என்ன வரும்? இங்க கே. அப்ப சீனா என்னது? 3, ஈனா 5, ஜீனா 7, கேனா 11. அப்ப என்ன ஆகுது? 3 3 தானே கூடுது. 3க்கு 3 2 கூட்டினா 5, 5 2 கூட்டினா 7, 7 2 கூட்டினா 9. அப்ப 9 என்பது என்னது? ஐ. அப்ப அடுத்து என்னது? ஐ. இப்ப லாஸ்ட் இருக்கு டினா என்னது? 4, எஃப்னா 6, ஹச்னா 8. அப்ப அடுத்து என்ன போறோம்? 10 தானே வரும். 10 என்னது? ஜே. அப்ப ஆன்சர் வி ஐ ஜே. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நீங்க வின்னு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அடுத்து விடுபட்ட உறுப்பை காண்க. ஓகே, இந்த இடத்துல எந்த இது வரப்போதும் கண்டுபிடிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? 2, இங்க 4, இங்க 12. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் நான் பார்த்தேன். 2 4 12. இப்ப அடுத்து எனக்கு என்ன வரும்? இங்க என்ன பண்ண? 2ல இருந்து 2 பெருக்குறாங்க, 4ல இருந்து 3 பெருக்குறாங்க. என்ன 2 4 4 3 12. அப்ப என்ன பார்க்கும்? 2 3 அடுத்து என்ன பண்ணுவாங்க? 4 பெருக்குவாங்களா? 12 பெருக்குனா 48. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 48. ஃபர்ஸ்ட் நம்பர் 48 3 இடத்துல இருக்கு. அப்ப சி வரா. இப்ப செகண்ட் எனக்கு என்ன இருக்கு? எழுத்து இருக்கா? அப்ப எழுத்த பாருங்க. ஏ டி ஜி அடுத்து என்ன வரும்? அப்ப ஏனா 1, டினா 4, ஜினா 7. அப்ப இங்க என்ன ஆகுது? 1ல இருந்து 3 கூட்டுறாங்க, 4ல இருந்து 3 கூட்டுறாங்க. இப்ப என்ன பண்ணு? 7ல இருந்து 3 கூட்டினா அது 10. 10னது ஜே. அப்ப 48க்கு அப்புறம் ஜேன்னு வரணும். எங்க மட்டும் தான் இருக்கு? ஆப்ஷன் செகண்ட்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப ஆன்சர் அது ஏ வராது, டி வராது. ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு சரியானது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. எந்த வார்த்தை மற்றவற்றை சார்ந்தது அல்ல? பொருளடக்கம், தொகுதி, அத்தியாயம், புத்தகம். எது இப்ப எனக்கு வரும்? புத்தகம். ஏன் புத்தகம் சொல்லணும்னா, இது புத்தகங்கிறது காமன். இந்த புத்தகத்துக்குள்ளதான் இது ஃபுல்லாமே எனக்கு தனித்தனி ஒரு பாட்டு இருக்குமே தவிர புத்தகத்துக்குள்ள அனைத்துமே எனக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப எனக்கு எது இல்ல மற்றது சார்ந்தது இல்ல, புத்தகம் தான் எனக்கு மற்றது சார்ந்தது அல்ல. அடுத்து ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் உள்ளனர். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப தரவரிசை கொஸ்டின், பட் நீங்க எண்ணிக்கையும் கொடுத்துறாங்க. ஓகே, இப்ப ஆண்கள் பெண்கள் பார்த்தலாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுங்க? ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கா? அப்ப ஆண்களை விட பெண்கள் 2 மடங்குனா அப்ப ஆண்கள் 1 மடங்குனா பெண்கள் இருப்பாங்க 2 மடங்கா இருப்பாங்க. இங்க மொத்தம் எத்தனை பேர்? 60 பேரா? அப்ப 60 பேர் எப்படி பிரிக்கலாம்? அப்ப மொத்தம் 3 பங்கு. ஆண் பெண் மொத்தமா சேர்த்தா 3 பங்கு. அப்ப 3 பங்கு 60னா ஒரு பங்கு எவ்வளவு வரும்? ஒரு பங்கு 20. 2 பெண்கள் வரும் 40. அப்ப ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு. அப்ப ஆண்கள் 20 பேர்னா பெண்கள் 40 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்துல இருக்கான். கமல் வந்து பாத்தீங்கன்னா 17வது இடத்துல இருக்கான். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருக்காங்களாம். அப்ப கமலுக்கு இவன் 17க்கான முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 9 பெண்கள் இருக்காங்க. அப்ப 9 பெண்கள் இருந்தாங்கன்னா எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? இப்ப 17 இருக்கா? அப்ப 17 விட்டுருங்க. மொத்தம் இது 17 முன்னாடி மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த 16 பேர்ல 9 பேர் பெண்களா? அப்ப 9 பேர் பெண்கள்ல எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? 7 ஆண்கள் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப கமல் வந்து 17வது இடத்துல இருக்காரு. அவர் 17வது இடம்னா அவர் முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேர்ல 9 பேர் பெண்கள் அப்படின்னா எத்தனை பேர் ஆண்கள் இருப்பாங்க? 7 பேர் தான் ஆண்கள் இருப்பாங்க. இப்ப கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க? தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும்? கமலுக்கு அடுத்துதான் சொல்றான். இப்ப ஆண்கள் மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்க? 20 பேர் தான் இருக்காங்க. ஆண்கள் மொத்தம் எத்தனை பேரு? 20 பேரு. கமலுக்கு முன்னாடி ஒரு 7 பேரு. கமல் ஒரு ஆள். ஓகே, கமல் ஒரு ஆண் தானே. அப்ப இவர் 1, அவருக்கு முன்னாடி ஒரு 7, மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 8 பேர் ஆயிடுச்சா? அப்ப கமலை சேர்த்து மொத்தம் 8 பேர் ஆயிட்டாங்கன்னா அப்ப கமல் படி மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 12 ஆண்கள் இருப்பாங்க.
கம்மலுக்கு பின்னாடி எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? 12 ஆண்கள். கம்மல் 1 13 ஆண்கள், முன்னாடி ஒரு 7 ஆண்கள், மொத்தம் 20 ஆண்கள் வந்துருச்சா? அப்ப எத்தனை ஆண்கள் இருப்பாங்க? 12 ஆண்கள் இருப்பாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ அப்படின்னா 26, பி 25, சி 24, டி 23, இசட்னா 1 என எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? ஓகேங்களா? இப்ப கவுண்ட் பண்ணிடலாமா? இப்ப ஏ அப்படின்னது 26, பினா 25, சினா 24, டினா 23, ஈனா 22, எஃப்னா 21, ஜி அப்படின்னா 20. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 2 எங்கேயுமே வராது. ஏன்னா 26, 20 வரைக்கும் 2 வருது. வேற எங்கப்ப 2 வரும்? குறைஞ்சிட்டு போகுது. 12 கிட்ட வருமா? அப்ப 12. ஓகேங்களா? அதாவது ஓக்கு அப்புறம் 12ன்னு வரும். அதுக்கப்புறம் பி. ஓகேங்களா? சரி, வேற எங்க வரும்? 2 மாதிரி வருமா? எங்க இருக்கும்? அப்ப 2 கிட்ட வருமா? அப்ப 2. ஓகே, எங்க வரும்? ஒய்க்கு அப்புறம் 2, இசட்க்கு அப்புறம் 1. ஓகேங்களா? எனக்கு இப்படிதானே வந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிட்ட 2 வரும், 12 கிட்ட 2 வரும், அடுத்து 20, 21, 22, 23, 24, 25, 26. இங்க மட்டும் தான் 2 இருக்கும். ஓகேவா? 1ல இருந்து 26 உள்ள எண்கள்ல எனக்கு இங்க மட்டும் தான் 2 கிடைக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, பார்க்கலாமா? இந்த 2க்கு என்ற இலக்கத்தில் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை கவுண்ட் பண்ண போறோம் பாருங்களேன். இப்ப 2 இங்க இருக்கா? அப்ப இசட் 2 பக்கத்துல இருக்கு, ஒய்யும் 2 பக்கத்துல இருக்கு. அடுத்து இங்க 2 பக்கத்துல என்ன இருக்கு? பி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இங்க 2 பக்கத்துல ஏ இருக்கு, இங்க 2 பக்கத்துல பி இருக்கு, இங்க 2 பக்கத்துல சி இருக்கு, இங்க 2 பக்கத்துல டி இருக்கு, இங்க 2 பக்கத்துல இ இருக்கு, 2 பக்கத்துல எஃப் இருக்கு, இங்க அதே மாதிரி 2 பக்கத்துல ஜி இருக்கு. ஓகேங்களா? அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப எனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 2 பக்கத்துல எழுத்துக்கள் 10 எழுத்துக்கள் கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகள் தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ஓகேவா? இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? புத்திசாலி மனிதன். ஓகேங்களா? சோ பாருங்க, மொத்தம் எத்தனை மூட்டை இருக்கு? 3 மூட்டை இருக்கு. எத்தனை மூட்டை இருக்கு? 3 மூட்டை இருக்கு. ஒவ்வொன்றும் எத்தனை பழம் இருக்கு? 30 பழம் இருக்கு. ஒவ்வொன்றும் எவ்வளோ? 30. இப்ப என்ன பண்ண போறான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொன்னா கொடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு மூட்டைக்கு என்னது? ஒரு மாம்பழம் என்ன பண்ணணும்? தரணும். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஒரு 10 சுங்கசாவடியை தாண்டுன்னு வச்சுக்கோ. 10 சுங்கசாவடியை தாண்டுன்னு எனக்கு என்ன பார்க்கும்? இங்க 10 பழம் மைனஸ் ஆகுமா? அப்ப 10 மைனஸ் பண்ணா 20, இங்க 10 மைனஸ் பண்ணா 20, இங்க 10 மைனஸ் பண்ணா 20. இப்ப ஒவ்வொரு மூட்டையில எனக்கு எவ்வளவு? 20 20 இருக்குமா? இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த 20 தூக்கி இங்க ஒரு 10 கொடுத்துக்க போறேன், இங்கே ஒரு 10 கொடுத்துக்க போறேன். அப்ப எனக்கு இந்த ஒரு மூட்டை என்னது? எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு மூட்டையில இந்த 20 மாம்பழத்தை இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 மாத்திட்டேன். ஓகே, அப்ப இதுல ஒரு 30, இதுல 30 ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ண போறோம்? இன்னும் ஒரு 15 சுங்கசாவடி தாண்ட போறேன். ஓகேங்களா? 15 சுங்கசாவடி தாண்ட பண்ணும். இதுல 15 மைனஸ் பண்ணும், இதுலயும் 15 மைனஸ் பண்ணுமா? அப்ப 30ல பாஞ்சு போச்சுன்னா 15, 30ல பாஞ்சு போச்சுன்னா 15. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் 10 சுங்கசாவடி தாண்டிட்டு இருக்கேன், அடுத்து 15 சுங்கசாவடி தாண்டிட்டேன். ஓகேவா? அப்ப இந்த சாக்குல 15 இருக்கு, இந்த சாக்குல 15. அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த 15 இந்த சாக்குல போட போறேன். ஓகேவா? அப்ப இங்க மொத்த விலை ஆயிடுச்சு, இது 30,000. ஓகேங்களா? அப்ப இந்த சாக்கு எனக்கு தேவை கிடையாது. இப்ப இந்த சாக்குல 30 பழம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் எத்தனை சுங்கசாவடி தாண்டிருக்கேன்? 10, 15, 20 சுங்கசாவடி தாண்டிட்டேன். மொத்தம் நான் எத்தனை தாண்டணும்? 30 தான் தாண்டணும். அப்ப நீங்க எத்தனை சுங்கசாவடி இருக்கு? 5 சுங்கசாவடி தான் இருக்கு. அப்ப இந்த 5க்கு என்ன பண்ணுவோம்? 5 மாம்பழம் கொடுப்பேன். அப்ப ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 25 மாம்பழம் இருக்கும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 மூடை இருக்கு, ஒவ்வொன்றிலையும் 30 30 பழம் தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் 10 சுங்கசாவடி தாண்டும் பொழுது ஒவ்வொரு மூட்டையில இருந்து நான் 10 10 பழம் கொடுத்துருப்பேன். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொன்றிலும் 20 20 தான் இருக்கும். அதை என்ன பண்ணுவேன்? அந்த மூணாவது உள்ள சாக்குல 20 மாம்பழத்தை முதல் சாக்கு 10, ரெண்டாவது சாக்கு 10ன்னு கொடுத்துருவேன். அப்ப அந்த மூணாவது சாக்கு என்ன பண்ணுவேன்? தூக்கி போட்டுருவேன். இப்ப என்கிட்ட 2 சாக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் 10 சுங்கசாவடி தாண்டதுக்கு அப்புறம் என்கிட்ட 60 மாம்பழம் இருக்கு. அந்த 60 மாம்பழத்தை 2 சாக்குல போட்டு வச்சிட்டேன். அப்ப அந்த 60 மாம்பழம் வச்சு என்ன பண்றோம்? நம்ம ஒவ்வொரு சுங்கசாவடி தாண்டோம். அப்ப எத்தனை சுங்கசாவடி தாண்டோம்? 15 சுங்கசாவடி தாண்டும் போது
ஒவ்வொன்றிலும் 15 15 எனக்கு மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப ரிமைனிங் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொரு மூட்லையும் 15 15 இருக்கும். அது ஒரு சாக்குல போட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? ஒரு சாக்கு தூக்கி போட்டு ஒரே ஒரு சாக்கு 30 இருக்கும். அப்ப அந்த 30 பழத்தை வச்சு இன்னொரு 5 சுங்க சாவடி போவேன். இப்ப மொத்தம் 30 சுங்க சாவடி தாண்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட எத்தனை ரிமைனிங் பழம் இருக்கும்? 25 பழங்கள் இருக்கும். அடுத்து கீழ்காணும் எண் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும் 435 224 786 823. ஓகே, இது கொஸ்டின் மார்க் கிடையாது. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறுவரிசையில் எழுதும் போது கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னது? ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணுவோம்? ஏறு வரிசை எழுத போறேன். ஏறு வரிசை எழுதுனதுக்கு அப்புறம் எங்க எனக்கு மிகப்பெரிய நம்பர் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க போறேன். பாருங்க 435. இது ஏறு வரிசை எழுதும்னா 34 5 345. அதே மாதிரி 224. இது ஆல்ரெடி அதுவே ஏறு வரிசையில் தான் இருக்கு. அடுத்து 786 6 7 8. அடுத்து 823. அப்ப 2 3 8. ஓகேவா? அப்ப நான் ஏறு வரிசை எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு எங்க மிகப்பெரிய நம்பர் கிடைக்குது? இதான மிகப்பெரிய நம்பர். அப்ப நான் எந்த நம்பர் ஏறு வரிசை எழுதும் மிகப்பெரிய நம்பர் கிடைச்சிச்சு? 786 ஏறு வரிசை எழுதும் போது தான் மிகப்பெரிய நம்பர் கிடைச்சிச்சு. அப்ப ஆன்சர் அது 786. அடுத்து ஏனா 6, பீனா 5, சீனா 4, டீனா 3, ஈனா 2, எஃப்னா 1 எனில் ஏ இன்ட்டு பி வகுத்தல் டி இன்ட்டு இ பிளஸ் சி பிளஸ் எஃப் இன்ட்டு எஃப் இதோட மதிப்பு என்ன வரும்? ஓகேவா? இதுக்கு மேலே என்ன கொஸ்டின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, குறியீடுகளை மாற்றி ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க? இந்த எழுத்துக்கு இந்த நம்பர் போட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே பாருங்க, ஏ அப்படின்னா எவ்வளோ? ஏனா 6 இன்ட்டு பீனா 5 வகுத்தல் டீனா 3 பெருக்கல் இ அப்படின்னா 2 கூட்டல் சி அப்படின்னா 4 பிளஸ் எஃப்னா 1 எஃப்னா 1. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? 5 வகுத்தல் 3 அடிக்க முடியுமா? முடியாத. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது வகுத்தல் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்ப 6 இன்ட்டு 5 வகுத்தல் 3 இன்ட்டு 2 பிளஸ் 4 1 கூட்டினா 5 இங்க என்னது 1. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? 5 1 பெருக்கல போறோம் 5. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன வரும்? 1 3 3 2 3 6. ஓகேங்களா? அப்ப 2 10 12 20. அப்ப 20 பிளஸ் 5 எவ்வளோ? 25. அப்ப எனக்கு 25 ஆன்சர் வரணும். ஆனா ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு? இங்க எழுத்துக்களை வச்சு கேட்டாங்க. அப்ப எனக்கு எதை ஆன்சர் பண்ண 25 வரும் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஏ பிளஸ் டி. அப்ப ஏனா 6, டினா எவ்வளோ? 3. அப்ப 6 பிளஸ் 3 எனக்கு எவ்வளவு வருது? 9 தானே வருது. எனக்கு எவ்வளவு வரணும்? 25. அப்ப இது கிடையாது. அடுத்து ஏசியா. அப்ப ஏனா 6, சீனா எவ்வளோ? 4. அப்ப 6 நாங்க 24 தான் வருது. அப்ப இதுவும் எனக்கு கிடையாது. பி இன்ட்டு டி. பின்னா எவ்வளோ? 5. டினா எவ்வளோ? 3. ஐ 3 15. அப்ப எனக்கு இதுவும் கிடையாது. இப்ப பி இன்ட்டு பி. பின்னா எவ்வளோ? 5. பின்னா எவ்வளோ? 5. 5 5 பாருங்கன்னா 25 வருதா? அப்ப 25 என்ற எண்ணை நான் எப்படி எழுதலாம்? பி இன்ட்டு பி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏனா 1, பீனா 2, சீனா 3, இசட்னா 26 மற்றும் ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும்? பாருங்க, ஏபிசி பிஇஜே. ஓகேவா? ஏனா 1, பீனா 2, சீனா 3. அதே மாதிரி இங்க பீனா 2, ஈனா 5, ஜேனா 10. ஓகே, இப்போ இந்த 1ல இருந்து 2 ஓகே எப்படி வந்திருக்கு பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்கான். 1 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுறான். அதே மாதிரி இந்த 2ல இருந்து 5 எப்படி வந்திருக்குன்னா 2 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்கான். 3ல இருந்து 10 எப்படி வருதுன்னா 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டியிருக்கான். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கான எண்களை போடுங்க. எண்களை ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா இங்கிட்ட உள்ள எண்கள் கிடைக்கும். அதை வைத்து எழுத்துக்களை மாத்திக்கலாம். அப்ப பாருங்க, சி டி இ. அப்ப சி நினைக்க எவ்வளோ? 3. அப்ப 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுமா? அப்ப 3 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டினா எவ்வளோ வரும்? 3 ஸ்கொயர் 9 1 கூட்டினா 10. 10 என்னது? ஜே. அடுத்து டி நினைக்க எவ்வளோ? 4. அப்ப 4 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்டுவேன். 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16 1 கூட்டினா 17. 17 எனக்கு என்ன வரும்? கியூ. அடுத்து ஈனா 5. அப்ப 5 ஸ்கொயர் பண்ணி 1 கூட்ட போறேன். 25 1 கூட்டினா 26. 26 இசட். அப்ப ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பெருக்கல் என்பது வகுத்தல், பிளஸ் என்பது மைனஸ், மைனஸ் என்பது பெருக்கல் மற்றும் வகுத்தல் என்பது பிளஸ் எனில் 8 மைனஸ் 7 வகுத்தல் 4 இன்ட்டு 2 பிளஸ் 3 மதிப்பு என்ன? ஓகே பாருங்க, 8 மைனஸ் என்பது என்னது? பெருக்கல் 7 வகுத்தல் என்பது என்னது? கூட்டல் 4 பெருக்கல் என்பது என்னது?
வகுத்தல் 2 கூட்டல் என்பது கழித்தல் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பிராக்கெட் ஆன்சர் பண்ணுமா, இதுல பெருக்கும் 8 56, 54 கூட்டினா 60 வகுத்தல் 2 மைனஸ் 3. அப்ப 60 வகுத்தல் 2 எவ்வளவு வரும், 30 மைனஸ் 3. அப்ப கழிச்சல் வரும் 27. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து, கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியது, 5க்கு அடுத்து வரக்கூடியதும் 3ஐ தொடர்ந்து வராததுமாகிய, 5க்கு அடுத்து வரக்கூடியதும் 3ஐ தொடர்ந்து வராதுமாகிய எண் 8, எண் 8இன் எண்ணிக்கையை காண்க. ஓகேவா, 5க்கு அடுத்து 8 வரணும், அந்த 8 தொடர்ந்து 3 வரக்கூடாது. ஓகேப்பா, 5 8 பின்னாடி 3 வரக்கூடாது, அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, பார்க்கலாமா. இப்ப பாருங்க, 5 8 3 இது எனக்கு வரக்கூடாது. ஏன்னா பின்ன 8க்கு அப்புறம் 3 வந்துச்சு அப்படின்னா எடுக்கக்கூடாது, 3 வரலன்னா நீங்க எடுக்கணும். ஓகேவா, இப்ப பாருங்க 5 8 6 இது எடுக்கலாம். ஏன்னா 5க்கு அப்புறம் 8 வருது, 8க்கு பின்னாடி 3 வரல. அதே மாதிரி இங்க 5 8 4 வேற 5 8 இங்க 5 8 வருது, பின்னாடி 3 வருது, அப்ப இது எடுக்கக்கூடாது. அடுத்து 5 8 7, அடுத்து இங்க 5 8 2. ஓகேங்களா, அப்ப எனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு, 4 ஜோடிகள் கிடைக்குது. ஓகேவா, 5க்கு அப்புறம் 8 வரணும், 8க்கு அப்புறம் 3 வரக்கூடாது. அப்ப எனக்கு எத்தனை இருக்கு, 4 இது கிடைக்குது. நெக்ஸ்ட், இப்ப பாருங்க, ஹோம். ஹோம் என்பது என்ன சொல்றாங்க, IQPI. ஓகேங்களா, என எழுதப்பட்டால் ஆசிட் என்பது எவ்வாறு எழுதப்படும். இங்க பாருங்க, H என்பது எவ்வளோ 8, I எவ்வளோ 9. அப்ப இங்க என்ன இருக்கு, 1 கூட்டியிருக்கான். O என்பது எவ்வளோ 15, Q எவ்வளோ 17. அப்ப இங்க என்ன பண்றான், 2 கூட்டியிருக்கான். M னா 13, P னா 16. என்ன ஆகுது, 3 கூட்டியிருக்கான். E னா 5, I னா 9. என்ன பண்றான், 4 கூட்டியிருக்கான். அப்ப என்ன பண்றான், 1 2 3 4 இது படி தான் கூட்டிருக்க. அப்ப ஆசிட், அப்ப ஏன்னு எவ்வளவு 1, அப்ப 1 கூட்டுங்க, என்ன வரும் 2. அப்ப 2 அது பி. அடுத்து சீனா 3, அப்ப என்ன பண்ணும், 2 கூட்டினா 3 2 கூட்டினா 5, 5னா இ. அடுத்து ஐனா 9, அப்ப 3 கூட்டினா 12, பண்ணா எல். டினா 4, அப்ப 4 கூட்டினா 8, 8னா அது ஹச். அப்ப ஆன்சர் PELH. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும். பாருங்க, FOX அது கேட்டா, அப்ப எஃப்க்கான குறியீடு சி, ஓக்கான குறியீடு ஏ, எக்ஸுக்கான குறியீடு டி. ஓகேவா, இப்ப அதே மாதிரி பாருங்க ஜெராக்ஸ். அப்ப ஜெராக்ஸ்க்கான குறியீடு என்ன வரும், எக்ஸ் அப்படின்னது டி, எக்ஸ் என்னது டி, அப்ப இங்க எக்ஸ் இருக்கு டி. ஓகேங்களா, அடுத்து ஓ என்பது என்னது ஏ. ஓகேங்களா, எனக்கு இ ஆருக்கு தெரியாது, பட் இதை வச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியுதான் பார்க்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து டி, 4வது 5வது அது ஏடி. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து டி அனைத்துலயுமே இருக்கு, லாஸ்ட்ல வந்து 18 வருமா, அப்ப 18 வருதா வரல, இங்க 18 வருதா வரல, இங்க வரல, அப்ப இங்க வருது பாருங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் தான் சரியான. எனக்கு அனைத்து எழுத்துக்குமே தெரியலனாலும் எனக்கு இந்த எக்ஸுக்கு டீன்னு தெரியும், ஓக்கு ஏன்னு தெரியும், எக்ஸுக்கு டீன்னு தெரியும். இதை வச்சு என்ன பண்ணலாம், எனக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். அடுத்து, கூட்டம் துவங்குவதற்கு 8:50 மணிக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னர் சென்ற சுனில் 40 நிமிடங்களை தாமதமா வந்த மனிதனுக்கு ஒப்பிடுகையில் 30 நிமிடங்கள் முன்பாக இருந்தார். கூட்டம் துவங்க இருந்த நேரம் என்னது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம் டிரான்ஸ்லேட் மிஸ்டேக் நிறைய இருந்துச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, கூட்டம் துவங்குவதற்கு 8:50 மணிக்கு 20 நிமிடங்கள் முன்னர் சென்றார் சுனில். ஓகேவா, அப்ப 20 நிமிடம் முன்னாடி சென்னு சொல்லணும். அப்ப 8:50 இருந்து 20 நிமிஷம் முன்னாடின்னு சொல்லனால மைனஸ் பண்றோம். ஓகே, முன்னாடி சொன்னா பண்றோம், மைனஸ் பண்றோம். அப்ப 8:50ல 20 மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு வரும் 8:30. அடுத்து என்ன சொல்றாங்க, 40 நிமிடங்கள் தாமதம். 40 நிமிடங்கள் தாமதம் வந்த மனிதனுக்கு ஒப்பிடுகையில் 30 நிமிடம் முன்பாக இருந்தார். ஓகேவா, 40 நிமிடங்கள் தாமதம் வந்தவரோட ஒத்தனை அது 30 நிமிடம் முன்னாடி இருந்தேன்னு சொன்னாங்க. அப்ப இந்த 40 30 இதுக்கான டிஃபரன்ஸ் சொல்ல போறோம் 10 நிமிடமா. இப்ப அந்த 10ஐயும் நீங்க மைனஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு எவ்வளவு போறோம் 8:20. அப்ப டைம் எனக்கு எவ்வளவு ஆகும் 8:20. துவங்க இருந்த நேரம் எவ்வளோ 8:20. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த 20 நிமிஷத்தை கம்மி பண்றோம்,
அடுத்து ஒன்னு முன்னாடி ஒன்னு தாமதம். அப்ப என்ன பண்றோம், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்ப்போம். அதையும் நீங்க மைனஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்து 5வது கொஸ்டின் 2, 3, 5, 9, x 33, y என்ற தொடரில் x plus y இன் மதிப்பு என்ன? ஓகே பார்க்கலாம். 2, 3, 5, 9 இது x. அடுத்து 33 அடுத்து டேஷ் இதுனா y. ஓகேவா? அப்ப x y மதிப்பு கண்டுபிடிச்சா நம்ம கூட்டி ஆன்சர் பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 1 அடுத்து 2 அடுத்து 4. அப்ப என்ன பண்ண டபுள் ஆகுதா? 1 டபுள் ஆகுது 2 2 டபுள்னா 4. அப்ப 4 டபுள் எவ்வளவு வரும்? 8. அப்ப 9 8 கூட்டினா 17. அடுத்து 8 டபுள் ஆகுனா 16. 8 டபுள்னா 16. 17 16 கூட்டினா 33 வருதுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? 16 டபுள் 32 33 32 கூட்டினா 65. அப்ப x மதிப்பு 17 y மதிப்பு எவ்வளவு? 65. அப்ப x plus y. அப்ப x மதிப்பு 17 y மதிப்பு எவ்வளவு? 65. அப்ப 17 65 கூட்டினா 82. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். இந்த சீரீஸை தொடர்ந்து முழுமையா பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ்னால தான் இந்த சீரீஸ் நம்ம முழுமையா முடிக்க முடிஞ்சுச்சு. இந்த 500 கொஸ்டின் ரீசெல்லிங் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு 98% கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுப்போம். 98% என்ன பண்ணிப்போம், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருக்கு. சரி, ஒரு 2% கொஸ்டின் ஒரு டாபிக் கவர் பண்றதுக்காக நம்ம சில கொஸ்டின் நம்ம எடுத்து ஆட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் தான் வரக்கூடிய தீர்வுலையும் டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல கேட்டோன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபுல்லா மார்க் அடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ் செட் ப்ராக்டிஸ் செட் சீரியஸும் இன்னொரு குரூப் ஒரு தேர்வுனால இன்னும் 4-5 கொஸ்டின் கொடுப்போம். அதையும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? நன்றி.